பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்களுக்கு தர்ற வாக்குத்தத்தம் என்னென்னா, உங்களை ஆண்டவர் கட்டி எழுப்புவாராம். நீங்கள் கட்டப்படுவீங்களாம். மேலே தாளங்களோடு நீங்கள் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக நடனமாடி வெளியேறுவீங்களாம். எப்போ நம்ம வெளியே வருவோம்? ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறவங்க வெளியே வரமாட்டாங்க. அப்போ அந்த ஒடுக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். விடுதலையை ஆண்டவர் தருவார். மகிழ்ச்சின்னா சாதாரண மகிழ்ச்சி கிடையாது. மேலே தாளங்களை அடித்துக்கிட்டு நம்ம போகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்வார். அந்த ஆண்டவரை நம்ம எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவர்கிட்ட இருக்கிற நிச்சயத்தினால தான். அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது எனக்கு இந்த ஜெபம் நடக்குமா? ஏன்னா நான் பாவம் செஞ்சுட்டேனே, இது செய்யக்கூடாது நான் நினச்சிருந்தேன், திரும்ப திரும்ப செய்கிறேன், அதனால் எனக்கு என் ஜெபம் கேட்கப்படாது. இந்த சாத்தான் எப்போன்னு பார்த்தாலும் என்ன திரும்ப சொல்லுவான், நீ ஆண்டவருடைய பிள்ளையே கிடையாது, நீ பாவி, நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, இதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அவங்ககிட்ட சொல்லணும், நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். எப்போ இந்த நீதிமானுங்கிற காரியம் உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கும்னா, நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். ஒரு ஜட்ஜுக்கிட்ட ஒரு வக்கீல் தன்னுடைய குற்றவாளிக்காக வாதாடுவார். அவர் நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்பார், அதை வச்சு வாதாடுவார். அப்போ அந்த ஜட்ஜுடைய செட்டில்மெண்ட், அதாவது ஜஸ்டிஸ், அந்த நீதி எப்படி இருக்குன்னா, இந்த நிரபராதின்னு இவன் நிரூபிக்கப்படுறான், இந்த குற்றத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போனா நீங்கள் அநேக நேரம் தப்பு பண்ணுறீங்க, பாவம் பண்ணுறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் நிரபராதி, அதாவது நீதிமான் அப்படின்னா நம்ம நிரபராதி. அப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நம்ம பாவம் பண்ணியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி தூய்மையாக்கும் சொல்லி அவருடைய அரியணைக்கு நம்ம என்ன செய்யணும்? அணுகி போகணும். அதற்கான வசனத்தை ஆண்டு எப்படி சொல்கிறார் பாருங்க. ஏசியா 38:17 சொல்ல பாருங்க, உன் பாவத்தெல்லாம் முதுக்கு பின்னால் எரிஞ்சு போட்டேன், உன்னுடைய பாவம் சிகப்பாக இருந்தாலும் அதை வெண்பனியை போல நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக தொடர்ந்து திரும்ப திரும்ப பாவம் பண்ணணும்னு இல்லை. செய்த பாவங்கள் ஏதாவது உங்களுக்கு சத்ருவான ஞாபகப்படுத்தினா இதெல்லாம் கழுவிட்டாரு. அடுத்தது உன் பாவத்தை நான் மறந்தே போயிட்டேன். மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான், ஆனால் அதை மறக்க மாட்டான். எனக்கு காயம் இருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா மனிதர்கள், ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? உடல் இருக்குது, அவங்களுக்கு சரீரம் இருக்குது. ஆனால் அதே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, நீ பாவத்திலேருந்து முழுமையாக விடுதலை ஆயிட்ட, நீ ஏன் மகன், அது மட்டும்தான் அவருக்கு மெயினாக இருக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லணும்? நான் நிரபராதி, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அப்படின்னு என்ன செய்யணும்? எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எப்போ இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கா? அதுக்கு ஆண்டவர் எபிரேயர் 12:24 சொல்கிறாரு பாருங்க, ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் குரல் எழுப்பு தான். ஆபேலுடைய இரத்தம் எப்படி குரல் எழுப்பியிருக்கும்? பரலோக பிதாட்ட போய் சொல்லியிருக்கோம், பாருங்க காயின் என்னை கொன்னுட்டான், கொலையாளின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம்? குரல் எழுப்பியிருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன தெரியுமா சொல்லும்? உங்களுக்காக பலியான இந்த நான் ஏசப்பா, நான் இவங்களுக்கு தான் பலியான, இவளை ஆசீர்வதிங்க, இவளை இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை செய்யுங்க, இவள்கிட்ட இருக்கிற இந்த நெருக்கடியிலேருந்து இவளுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? நமக்காக பரிந்து பேசும். அப்போ நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சரியாக யூஸ் பண்ணலை. நீங்கள் நிறைய நேரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுங்கள். எந்த பிரச்சனையில் உங்களுக்கு விடுதலை இல்லையோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சாட்சி, என் பிள்ளைகிட்ட ஒரு சின்ன பின்மாற்றம் அடையுது. இந்த உலகத்துக்குள்ளே விடும் பொழுது அந்த மனுஷங்கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கொள்வாங்க. நம்ம கணவர்கிட்ட ஒரு பின்மாற்றம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும். வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பெருசாக பூகம்பமாக வெடிக்கும், அதை அப்படியே டைல்யூட் பண்ணிடுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் என்னது? அவ்வளவு வல்லமையானது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, குருவானவர் ஆட்டுக்குட்டியை வெட்டி அதை அந்த வெளியே உள்ள அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தெளிக்கிறாரு. அப்புறம் தூய பலிபீடத்துக்குள்ள போயும் அந்த இரத்தத்தை தெளிக்கிறாரு. எல்லாருடைய பாவத்தையும் ஒரு ஆட்டு மேலே செலுத்தி அதை போக்காடாக வெளியே தள்ளுறாரு. நமக்காக பலியான போக்காடு யாரு? நம் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கோம். அந்த நிச்சயத்தோடு அவரை நம்ம அணுகி செல்லணும். அந்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தை நீங்கள் நிறைய நேரம் சொல்லணும்.
கண்ணாடிக்கு முன்னாடி போங்க, ஏசப்பா நான் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல, நான் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் பாஸ் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், எனக்கு முன்னால் ஆசீர்வாதம் தானே இருக்கணும், சாத்தான் வைத்திருக்க தடையெல்லாம் நம்முடைய ரத்தம் நீர்த்து போக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், புதிய காரியங்களை காண செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான எரேமியாஸ் 31:4 சொன்னது போல் உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். மீண்டும் அப்போ உடைக்கப்பட்டு போயிருக்கிற உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவாராம். எப்படி? கன்னி பெண்ணான இஸ்ரவேல்னு சொல்றாரு. கன்னி பெண் எப்படி இருப்பாங்க? எந்த ஒரு மாசு மருவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. அதுபோல் ஆண்டவர் மேலே தாளங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நடனமாடி உங்களை வெளியேற வைப்பார். உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் பாரங்கள்லேருந்து, உங்களுடைய எல்லா விதமான மன சஞ்சலங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வார், உங்களை வழி நடத்துவார். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஜெயம் எடுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். காட் பிளஸ் யூ.